கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாம் புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம், ஆங்கில வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும், இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை. அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் கிரக நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம். இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது. லக்ன ஏரி நட்சத்திரம், சந்திரன் ஏரி நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னு சொன்னால், சனி பகவான் இந்த வருஷம் பெர்த் யோகியாக இருக்கார். இந்த தை மாதம் பிறக்க நேரத்தில் கண்டம் நாம யுகம், அதில் சனி பகவான் பெர்த் யோகியாக இருக்கிறார். சந்திரன் அவயோகியாக இருக்கிறார். அந்த சந்திரன் அவயோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம். ஏன்னு கேட்டால், தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முடியக்கூடிய நேரத்தில் இறைவன் மக்கள் தொகை, பூமியின் பாரத்தை குறைப்பான். பல உயிர் சேதங்கள் நடக்கும். உலகம் பூரா எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நம்ம இந்தியாவில் நடந்தது தான் நமக்கு தெரியுது. அப்போது அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது அப்போ சூரியன் துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடியதான் மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம். உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார். உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான். தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது 15ஆம் தேதி 15/1/2026 அன்றைக்கி காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே. இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், செவ்வாய், மாந்தி, மகரத்தில் சூரியன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தை சனி, மிதுனத்தில் குரு, இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இந்த நிலையில் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியாதிபதியோ 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அஷ்டமாதிபதி ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்தால் சற்று மன கஷ்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் சூரியன் பலம் பெறுவதே மகர ராசியில் தான். அதைத்தான் மகர சங்கராந்தி என்று சொன்னார். சனியின் வீட்டில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம், மகன் வீட்டில் தந்தை பிரவேசிக்கக்கூடிய காலம். இது மகர சங்கராந்தி. அது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாம் சொல்கிறோம். அந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற அர்த்தங்கிறது வேறு. இருந்தாலும் அந்த தை மாதத்தில் அனைவரும் அனைத்து முகூர்த்தங்களும் தை மாதம் முதல் 3 நாளே கறி நாளாக தான் வரும். எந்த நல்ல காரியம் செய்ய முடியாது. போகி பண்டிகை ஆட்டம் இது எப்பவுமே 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த தை மாத பிறப்பு இந்த 14ஆம் தேதி சாயந்தரம் 6:45 பிறக்குது. சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். அந்த காலகட்டத்தை இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டிருந்தால் தேவையற்ற வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. வாக்குவாதங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடக்கூடாது. யாருக்குமே ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யாருக்காக வக்காலத்து வாங்காதீங்க. யாருடைய விஷயங்களிலுமே தலையிடாதீங்க. நமக்கு தெரிஞ்ச 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க, அப்போ கூட நம்ம விளக்கத்துக்கு போகாதீங்க. போனீங்கன்னா நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம், நீ என்ன பெரிய நாட்டாமல் பண்ணிட்டு வந்துட்டான்னு ஓம்பேல திருப்பி விட்ருவாங்க. இது எல்லாத்தையுமே 2ஆம் இடத்துல கூடிய ராகு கண்டிப்பாக செய்யும், நல்லாவே செய்யும். விஷம், ராகு என்றாலே விஷம் தானே. அந்த விஷத்தை கக்கக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக அந்த ராகு பகவான் செய்வார். இப்போ வார்த்தைகளில் கவனம் தேவை. நமக்கு தேவையற்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது.
தேவையற்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணாது. என்ன இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போனான்னா என்ன பண்ணாங்கட்டி கோயில் போய் என்ன ஆகுது, அடப்போயா வேலை கழுது இல்லை, இதெல்லாம் வேண்டாம். கோயிலுக்கு வரல வேண்டியா, எப்பா எனக்கு நான் வரக்கூடிய மனநிலையில் நான் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முடிஞ்சது கதை. இல்லைன்னா குறைஞ்சிருப்போது அதை விட்டு போட்டு அந்த கோயில் போய் அந்த சாமி ராமர் இனத்தை கிழிச்சார், கிருஷ்ணன் இனத்தை கிழிச்சார், சிவபெருமான் இனத்தை செஞ்சிட போகிறார், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள். இது போன்ற வார்த்தைகள் அதிகமாக வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் விரயஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதால் கையில் ஏதாவது காசு இருந்தால் அதை அசட்டாக மாற்றிடுங்க. கையில் பணமாக வச்சுக்காதீங்க. ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி லாபஸ்தானத்தை நீச்சம் அடைஞ்சிருக்காங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஆக மகர ராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம். ஏன்னா 12ல் மாந்தி, 2ல் ராகு, 3ல் சனி, குரு 6ல் மறைஞ்சிட்டாரு, 8ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்காரு, 7ஆம் இடம் ஒன்று தான் பார்க்கத்துட்டு இருக்கிறோம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரனும் பாதகஸ்தானத்தில் போய் நீச்சமாக போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இவை அனைத்துமே சில பின்னடைவுகளை மகர ராசிக்கு கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும். மனம் ஒரு சரியான திடமான முடிவுகளை எடுக்க சம்மதிக்காது. சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று சுய புத்தியோட வேலை செய்யும், இல்லைன்னா சொல் புத்தியாவது கேளு. அடுத்த பேச்சாக கேட்டா எதையும் கேட்க மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். இப்படி ஒருத்தர் வாழ்ந்தானா வாழ்க்கை எப்படி தான் ஓடும் சொல்லுங்கள். இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே வந்து இந்த மகர ராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான்னு சொன்னால், ஆனால் பாக்கியாதிபதியும் சேர்ந்து அங்கே மறைஞ்சிருக்கான். இங்கே அதுதான் ஒரு வீக்னஸ். புதன் பாக்கியாதிபதி வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்கேன். அப்போ செவ்வாயோட சேர்ந்துருக்க முன்ன அந்த போர் குணத்தை எப்படி சமாளிக்கங்கிறதுலையே நாள் ஓடிடும். இந்த போர் குணத்தை எப்படி சமாளிக்கங்கிறதுலையே நாள் ஓடிடும். தனக்குன்னு எதுவும் செய்கிறதுக்கு உண்டான தன்மையை, அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த வியாபார நுணுக்கங்களை, அந்த ஒரு உத்வேகத்தை அந்த புதனால் அடைய முடியாது. அது இப்படி இருந்தால் எப்படி என்ன செய்ய முடியும் நம்ம வந்து சொல்லுங்கள். அப்போ அந்த விரயஸ்தானத்தை வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கும். உங்கள் ராசியாதிபதியை விரயஸ்தானத்தை பார்க்குறார். தேவையற்ற விரயங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் மூலம் சம்பந்தமில்லாத செலவுகள். இப்போ போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் அலுவலகத்தில் வா இப்போ நீ போய் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டு இருப்போம். திடீர்னு வந்து நினச்சேன், நான் பில்லு கொடுக்குறேன், எனக்கு தேவையே இல்லை, அவன் கேட்டிருக்கவே மாட்டான். இவங்களா வாலண்டியராக போனது நான் பில்லு. அப்புறம் வெளியே வந்து அடைச்சி வீணாக ஒரு 2000 செலவு பண்ணிட்டோமே, அதை கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாமே, மிச்சப்படுத்தியிருக்கலாமே, அவன் சொல்லவே இல்லை, நம்மளாக தானே வாலண்டியராக போய் சொல்லணும். அப்புறம் நீங்கள் வருத்தப்படுவீங்க. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் ஆஹா ஓஹோ நண்பன்னா இப்படி தாண்டா இருக்கணும்னு சொல்லி ரொம்ப போயிடுவான். ஆனால் லாஸ் யாருக்கு? அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லைங்க. வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவையற்ற ஒரு எண்ணங்கள் மனதில் தோன்றும். இதுக்கெல்லாம் காரணமே அந்த 7ஆம் அதிபதியாக சந்திரன், மனோகாரனாக சந்திரன் நீசமாக இருப்பது தான் அந்த வீக்னஸுக்கு உண்டான காரணம். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்குன்னா மறைபொருள் ஞானம், மறைபொருளை உணரக்கூடிய ஒரு தன்மை, இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து அந்த கேது பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞான மார்க்கத்தை காட்டுவார். அப்போ அந்த ஞான மார்க்கத்தை நீங்கள் சென்றீர்களால் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தப்பித்து கொள்ளலாம். அப்போ மகர ராசி என்பது என்னென்ன? அர்த்த திரிகோணாதிபதி. மகரத்தினது அர்த்த திரிகோணாதிபதி. என்ன செஞ்சால் நமக்கு என்ன லாபம்? இவர் ஒன்று நமக்கு உதவி செய்யணும்னா நாம் இவனுக்கு எதுக்காக உதவி செய்யணுமா? நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? இந்த தன்மையோடு வாழ்ந்தீங்கனாலே போகிறோம். நீங்கள் இன்னொருத்தரோட விஷயத்தை தலையிடாமல் இருந்தாலே அற்புத நற்பலங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு முழு ஏகாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதால் வந்து நீங்கள் கஞ்சனூர் சென்று சுக்கர பகவானின் வழிபாடு பண்ணுங்கள். அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் போய் அந்த சுக்கர பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள். இதுவும் கண்டிப்பாக அதீத நற்பலங்களே கிடைக்கும். மீண்டும் அடுத்த கும்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.